வணக்கம் நண்பர்களே. வெண்டைக்காய் ஒரு சிறந்த ஒரு காய்ங்க. ஆனா அந்த காய் கூட சில உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஆபத்தை விளைவிக்குது. நீங்க இப்படி எப்படியாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிலர் இதனால விஷமாகிவிடும் என்று கூட சொல்வார்கள். ஆனா உண்மையிலே இந்த உணவுச் சேர்க்கை ஆபத்தானதா, இல்ல வெறும் பழமையான நம்பிக்கையா? யாரெல்லாம் இதை கவனமா எடுத்துக்கிறனும், எந்த சேர்க்கை உண்மையிலேயே பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் வெண்டைக்காய் சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 95% ஆஃப் மக்கள் செய்யக்கூடிய தவறையும் நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வெண்டைக்காய் உலகிலேயே மிகவும் ஆரோக்கியமான காய்கறிகளில் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட். மேலும் இதில் இருக்கக்கூடிய அந்த மியூசிலேஜ் என்ற செல்லி போன்ற அந்த ஜெல்லி தான் நார்ச்சத்து. இது உடல்ல செரிமானத்தை சீராக்குது, மலச்சிக்கலை குறைக்குது, இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தாம உதவுறதுக்கு இது பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தவறான உணவு சேர்க்கைங்கிறது ஒரே நேரத்தில் 2 உணவுகளை சாப்பிட்டா அது விஷமாகி விடுறது தான் தவறான உணவு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிடும் பொழுது நல்ல ஆரோக்கியங்களை கொண்ட உணவாக இருக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது சிலருக்கு சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக செரிமானத்தை மெதுவாக்கும், வாய்வு பிரச்சனையை உண்டாக்கும், சிலருக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு அமிலத்தன்மை அதிகரிக்கிறது, சிலருக்கு அலர்ஜி, சிலருக்கு புள்ளிகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற்படாது. சிலருக்கு ஏற்படும், சிலருக்கு ஏற்படாது. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. அதாவது சிலருக்கு செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 தவறான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் தயிர் தாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிடக்கூடாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் சாதம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெண்டைக்காயில் நார்ச்சத்து இருக்குது, தயிரில் அதிக அளவில் புரோட்டீன்ஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேரும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும், வயிறு உப்பசம் ஏற்படும், வாய்வு பிரச்சனை ஏற்படும், செரிமானம் செரிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம். அதனால் இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சேர்க்கை பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சிலருக்கு இந்த செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும்ல, குழந்தைகள், வயதானவர்களுக்கெல்லாம் செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிக்காது சில குழந்தைகளுக்கு. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் எதை சாப்பிட்டாலுமே செரிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் முள்ளங்கி தாங்க. சிலருக்கு வெண்டைக்காய் ப்ளஸ் முள்ளங்கி சேர்த்து சாப்பிட்டாவே தோல் நோய் வரும் என்று கூறுவார்கள். இது பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகளில் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் ரெண்டுமே நார்ச்சத்து நிறைந்தது, குறைந்த கலோரி கொண்டது என்பதனால இது ரெண்டுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாய்வு பிரச்சனை ஏற்படலாம், செரிமான பிரச்சனை சிலருக்கு ஏற்படலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வெண்டைக்காயும் முள்ளங்கியும் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கிறவங்க சாப்பிடலாம், செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் கசப்பான காய்கள். கசப்பான காய்னா பாவற்காய். ஸோ வெண்டைக்காய், பாவற்காய் ரெண்டையுமே நம்ம சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுலேயுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ ரெண்டையுமே சேர்த்து எடுக்கும்போது என்னென்னா வேதி வினைகள் ஏற்படும். ஸோ இதனால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றில் செரிமானம் ஏற்படுறதுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெண்டைக்காயும் பாவக்காயும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றது, அதாவது வெண்டைக்காய் சாப்பிட்ட 1 மணி நேரம் கழித்து பாவக்காய் எடுத்துக்கிறது.
அடுத்து 4வது தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் எலுமிச்சை தாங்க. வெண்டைக்காயும் எலுமிச்சையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஆனால் இது சேர்த்து எடுக்கிறதுனால விஷமெல்லாம் ஆகாது. ஆனால் எலுமிச்சையில் வந்து விட்டமின் சி நிறையாவே இருக்குது. ஆனால் வெண்டைக்காய் சமைக்கும்போது சிறிதளவு வேணால் நம்ம எலுமிச்சை வந்து பிழிஞ்சு சமைக்கலாம். ஆனால் அதிகமாக நீங்கள் சமைச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டும் மாறுபடும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதாவது அதில் ஆசிட் இருக்குது. ஸோ அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அமிலத்தன்மை சிலருக்கு வந்து அமிலத்தன்மை நார்மலாகவே உடலில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 2 சேர்க்கையை சாப்பிடும் பொழுது உடலில் சில பதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் வெண்டைக்காய் ப்ளஸ் எலுமிச்சை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கார உணவுகளோடு நம்ம இந்த எலுமிச்சையெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிலருக்கு வந்து நெஞ்செரிச்சல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப காரம் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளோடு எலுமிச்சையை சேர்க்கறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் பால் தாங்க. வெண்டைக்காயும் பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா சிலருக்கு வந்து பால் செரிக்கிறதுக்கு நார்மலாகவே பால் செரிக்க நிறைய நேரம் ஆகும். சிலருக்கு செரிமான தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பால் செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், செரிக்காமல் இருக்கும். அந்த டைமில் போய் வெண்டைக்காயை சாப்பிட்டா வெண்டைக்காயில் நார் சத்து இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா வயிற்றில் ஒரு கனமான உணர்வை ஏற்படும். அடுத்து வாய்வு பிரச்சனை ஏற்படுத்திடும், வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும். அதனால தான் பால் சாப்பிடும் பொழுது வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது, இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே பால் சாப்பிடக்கூடாது. 2க்கும் குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க இதை கவனித்து தான் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கைன்னா வெண்டைக்காய் ப்ளஸ் அதிகமான எண்ணெய் உணவுகள்ங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெண்டைக்காய்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவு. ஆனால் அதை நம்ம எண்ணெயில் போட்டு ரொம்ப டீப்பாக பொரிக்கிறது, வறுக்கிறது, இல்லைன்னா வந்து காரமான உணவு பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிப்ஸு, பச்சி இந்த மாதிரியான உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு வந்து கொழுப்பு அதிகமாயிரும். அதே மாதிரி செரிமானம் ரொம்பவுமே மெதுவாயிரும், செரிக்கிறதுல பிரச்சனையாயிரும். இதனால் வயிற்றில் கனமான ஒரு உணர்வு ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், அமிலத்தன்மை ஏற்படும், உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெண்டைக்காய் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கலாம். முதலாவது அதிக எண்ணெயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது அதிகமாக எண்ணெய் ஊற்றுறது, அதிகமாக உப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா நன்றாக கழுவுறது. ஏன்னா வெண்டைக்காயில் வந்து பூச்சி வரக்கூடாதுன்னு பூச்சிக்கொல்லி வந்து அடிச்சிருப்பாங்க, பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. பூச்சி மருந்து அடித்த ஒரு வாரத்திலே வியாபாரிகள் என்னென்னா விற்கிறதுக்கு கொண்டு வந்துடுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதனால் வெண்டைக்காயை எப்போவுமே தண்ணி ஓடுற தண்ணியில் கழுவணும், சுத்தமாக கழுவிட்டு அடுத்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்து 3வது அளவாக சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியமானது. அளவுக்கு மீறினால் அது சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து 4வது விஷயம் போதுமான தண்ணீர் குடிங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே அவசியமானது. அடுத்து வெண்டைக்காயோடைய 10 அற்புதமான நன்மைகளை பார்த்துடலாம். சர்க்கரை, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பங்கை வகிக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. கர்ப்பிணிகளுக்கு போலேட் அப்படிங்கிற சத்தை வழங்குறதுக்கு வெண்டைக்காய் வந்து பயன்படுது. அடுத்து எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு உணவாகவும் வெண்டைக்காய் இருக்குது. இதனால் தோல், முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட வெண்டைக்காயை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடலுக்கு வரும். ஸோ அதிகமாக எண்ணெயில் பொரித்து வறுத்து சாப்பிடாதீங்க. மிதமான எண்ணெயில் மிதமான தீயில் சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு வந்து சேரும். நண்பர்களே, வெண்டைக்காய்ங்கிறது ஒரு அற்புதமான உணவு. நம்ம சாப்பிட்ற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த இந்த சேர்க்கைகளை தவிர்த்துட்டு சாப்பிடுங்க, உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.